ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கம். என் குழந்தை மட்டும் ஏன் படிக்க மாட்டேங்குது, என் குழந்தை மட்டும் ஏன் வாசிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுது, என் குழந்தையுடைய ரைட்டிங் மட்டும் ஏன் மோசமாக இருக்குது, என் குழந்தை மட்டும் ஏன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய விடுது, என் குழந்தை மட்டும் ஏன் மேத்தமேட்டிக்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். இது எல்லாமே மனநல அறிவியலில் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றல் குறைபாட்டின் ஒரு வகை. நம்ம குழந்தை சரியாக படிக்கலைன்னு உடனே நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கிறது, அவன் படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருக்கான், சேட்டை பண்ணுறான், சுட்டித்தனம் பண்ணுறான், அப்படி தான் நம்ம யோசிப்போமே தவிர அவனுக்கு ஏன் படிப்பு வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது. மனநல மருத்துவ அறிவியலில் 4 வகையான கற்றல் குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பிடுவோம். அதில் டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய வாசிப்பதிலும் வாசிப்பதை புரிந்து கொள்வதிலும் உள்ள குறைபாடு. அடுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். என்னதான் திரும்ப திரும்ப எழுத வச்சாலும் அவங்களுக்கு சில விஷயங்கள் ஸ்பெல்லிங் எரர் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது டிஸ்கிராஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய கையெழுத்து குறைபாடு. நம்ம என்னதான் சிறப்பான பயிற்சி முறை கொடுத்தாலும், என்னதான் பேப்பரில் பேனால் திரும்ப திரும்ப எழுத வச்சாலும் அவங்களுடைய கையெழுத்து மட்டும் கொஞ்சம் மோசமாக அழகில்லாமல் இருக்கும். அடுத்து கணித குறைபாடுன்னு சொல்லக்கூடிய கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், ஃப்ராக்ஷன், இது சம்பந்தப்பட்ட கணிதத்தின் அடிப்படை ஃபார்முலாவை ரிப்பீட்டடாக சொல்லி கொடுத்தாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கணித குறைபாடு. இந்த மாதிரி 4 வகையான கற்றல் குறைபாடு குழந்தைகளுக்கு ஏற்படலாம். இந்த கற்றல் குறைபாடில் அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்படுறது வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய ரீடிங் அண்டு காம்ப்ரிஹெண்டிங் அப்படிங்கிற ஒரு குறைபாடு. உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வேர்டு காமிப்பேன். அந்த வேர்டை நான் ரொம்ப குறைவான நேரம் தான் காமிப்பேன். உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். 1 2 go. இப்போது இந்த நீளமான ஆங்கில வார்த்தையை உங்களால் பார்த்த உடனே புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா உங்களுடைய விஷுவல் மெமரி ப்ராசஸிங் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த விஷயங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஒவ்வொரு எழுத்தாக கூட்டி தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இப்போ மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய வார்த்தையை பார்த்த உடனே சொல்ல முடியுது? ஏன்னா இது வார்த்தை வெறும் எழுத்துக்களாக மனதில் பதியப்படாமல் ஒட்டுமொத்த வார்த்தையும் சேர்ந்து ஒரு விஷுவல் இமேஜாக உங்களுடைய விஷுவல் மெமரி ப்ராசஸிங் சிஸ்டத்தில் பதிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்த உடனே உங்களால் சொல்ல முடியுது. இந்த பிரச்சனை தான் கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு இருக்கும். இப்போ இந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வு, என்ன மாதிரியான சிறப்பு பயிற்சி அளிக்கணும்? ஃபோனட்டிக் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூஸ்வலாக ஏபிசிடின்னு சொல்லும் பொழுது ஏபிசி அப்படின்னு சொல்லுவோம். அதே இது ஃபோனட்டிக்ஸில் சொல்லும் பொழுது ஏவை அ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபோனட்டிக் மெத்தடாலஜியில் இப்போ இந்த வார்த்தையை சொல்கிறதா இருந்தால் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு 4 ஃபோனட்டிக்ஸாக சேர்த்து, அதாவது பிரித்து அதை ஒன்றா சேர்க்கும் பொழுது தான் ஒரு வார்த்தையாகும் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு. இந்த ஃபோனட்டிக் மெத்தடாலஜி மூலிமா கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்களால ஈஸியாக அந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள முடியும். அந்த குறைபாட்டின் தீவிரத்தன்மையை பொறுத்து, ஹவு சிவியர் த டிஸ்லெக்சியா இஸ், அதை பொறுத்து 6 மாதத்திலிருந்து 2 வருஷத்துக்காவது இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஃபோனட்டிக் மெத்தடாலஜியில் சிறப்பு கல்வி அவசியம். ஸோ அதன் மூலியமாக அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்க இயல்பான கல்வி முறைக்கு திரும்பலாம். அவங்களுடைய கல்வித்திறனை, வேலைவாய்ப்பு, வாழ்க்கை எல்லாத்தையும் உயர்த்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ.